ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு 300 அந்த மாதிரி என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதாவது லோ டு ஹை நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 300 ரேஞ்ச் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து இருந்தது. சரிங்களா? செகண்ட் ஹாஃப்க்கு மேலே நல்ல ஒரு மூமெண்டம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனது. சரிங்களா? நம்மளுக்கு புட் ஆப்ஷன்லயும் ஒரு மூமெண்டம் கிடைச்சிருந்தது. அதே மாதிரி கால் ஆப்ஷன்லயும் செஞ்சாங்க, நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? சரி, நம்ம வந்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், பிரீமியத்துல நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்திருந்தோம், அதே மாதிரி இண்டெக்ஸ்ல நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நம்ம தெளிவா பார்த்துட்டு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸ்ல வந்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,368 அப்படின்ற லெவல் வந்து இருந்தது. R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,569 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,619 அப்படின்ற லெவலும் வந்து இருந்தது. S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,149, S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,091 அப்படின்ற வந்து இருந்தது. சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கும்போது நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கும், சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கும்போது நம்மளுக்கு அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்க இந்த இடத்துலலாம், அதாவது நம்மளுக்கு இந்த S1 வரைக்கும் தான். S1க்கு கீழே இருந்து நம்மளுக்கு S2க்கு கீழே இருந்தால் நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ இங்க இதுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யும், இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு நியர்பை சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு கீழே இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, இதை மட்டுமே பார்க்க கூடாது, பிரீமியத்தையும் சேர்த்து பார்த்து நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு ஃபிளாட் மார்க்கெட்டா தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோவும் இருக்காங்க, நியர்பை சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் ஓப்பன் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே எந்த கீழே வந்திருக்காங்க, எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா S1. சரிங்களா? S1க்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் S1 வரைக்கும் வந்துட்டாங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S1 ரீச் ஆயிட்டாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க சிந்தட்டிக் ஃபியூச்சர்ல. சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கீழே இறங்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா இருந்தாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மார்க்கெட் போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியத்திலேயே வந்து பிரீமியம் கொடுத்து தான் என்ன பண்ணாங்க, ஸ்லோவா அதுவும் வந்து மூமெண்டம் அப்படின்றது வந்து போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா? நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, நல்லா ஸ்லோவா போயிட்டு கரெக்டாக நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வராங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சரும் பிரேக் பண்ணி என்ன பண்றாங்க, மேலே போயிட்டு நம்மளுக்கு க்ளோசிங்ன்றது வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வந்து செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தொடர்ந்து ஒரு 3-4 நாள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவா தான் செய்யறாங்க, மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்றாங்க. ஸோ பார்ப்போம் எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்மளுக்கு பட்ஜெட் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 210 அப்படின்ற லெவல் வந்து எடுத்தோம்னா, அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 263 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 329 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 395 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 164 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 123 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 82 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 235 185 அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து நம்ம செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம ஏடிஎம் ஸ்டேக் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,300 அப்படின்ற ஸ்டேக் வந்து நம்மளுக்கு ஏடிஎம் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. சரியா? என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே நம்மளுக்கு மீட்டிங்ன்றது பண்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. கரெக்டா நம்மளுக்கு இந்த மிட் லெவல் 210க்கும் இந்த 185க்கும் என்ன செய்யறாங்க, உள்ளதான் வந்து என்ன செய்யறாங்க, மீட்டிங்ன்றது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த கேண்டில் கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 9:35 கேண்டில் 9:35 கேண்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலையும், கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த 185 அப்படின்ற லெவலுக்கு கீழேயும் சேம் டைம் வந்து க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதனால உங்களுக்கு புட் ஆப்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் நம்மளுக்கு வந்து 235 அப்படின்ற லெவல் நோக்கி போறாங்க. ஸோ அதையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா R1 வரைக்கும் என்ன செய்றாங்க, போறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. இதுல இந்த பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 185 185ல நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்றது எடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். கால் ஆப்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷனு கரெக்டாக அந்த 185 அப்படின்ற லெவலில் இருந்து நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்து அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, மிட் லெவலில் கிராஸ் பண்ணியிருக்காங்க. மிட் லெவலில் கிராஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த 235 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு வந்து கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணி நம்மளுக்கு S1 வரைக்கும், சாரி R1 வரைக்கும் என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்றது போகிறாங்க. சரிங்களா, அங்கேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது கீழே வந்தாங்க, இங்கே 235, அங்கேருந்து ரெண்டாவது சப்போர்ட் எடுத்து R1 போகிறாங்க. R1க்கு மேலே வந்து சேம் இல்லை, அவங்களால நிலைப்பெற முடியல. அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, ரெண்டாவதும் கீழே தான் வராங்க. சரிங்களா, கீழே நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக R1 to S2 அப்படின்ற ஒரு லெவலை நோக்கி என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு வந்துட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக தெரியும் நம்மளோட லெவலில் வந்து எப்படி மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இந்த ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஸ்ட்ரைக்குமே இந்த லெவல்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ரெஸ்பெக்ட் வந்து பண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுக்கு கீழே வந்தவங்க S1, சரிங்களா, S1க்கு கீழே வந்து நிலை பெறல. சரிங்களா, இவங்க S1க்கு கீழே நிலை பெற்றிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது R1க்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்கணும், நிலை பெற்றிருக்கணும். நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல ஒரு இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து வந்திருக்கும். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு ஆனால் என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது S1க்கு கீழே வந்து நிலை பெறல. சரிங்களா, நம்மளுக்கு இவங்க கீழே இருக்கும் பொழுது இவங்க மேலே இருக்கணும் கண்டிப்பா. சரியா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இவங்க கீழே இருந்து இவங்க மேலே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடந்து ரிவர்சல் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நம்மளுக்கு இங்கே இருந்து S1லேருந்து கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. ரெண்டு பேரும் அகைன் நம்மளுக்கு மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நம்மளுக்கு ரெண்டாவது டாமினேட் பண்ணி, அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷனை கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 12:45. சரிங்களா, 12:45 நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. அதான் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. 12:20 செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே அப்படின்றது செஞ்சாங்க வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலேயே வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வராங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்டம் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் அதாவது நம்மளுக்கு ஒரு 11:00 ஒரு 12 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ்ல இருந்தாலுமே இவங்க எப்போ நம்மளுக்கு மிட் லெவலில் பிரேக் பண்றாங்களோ அதான் நம்மளுக்கு ஒரு 12:50 நம்மளுக்கு பிரேக் நடந்திருக்கு. ஸோ சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் சரிங்களா, சேம் டைம் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு கரெக்டா S1 அப்படின்றது நம்மளுக்கு வந்து பிரேக் பண்றாங்க. சரிங்களா, சேம் டைம் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு S1 வந்து பிரேக் பண்றாங்க. கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மிட் லெவலில் வந்து பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க, மேலே வந்து வராங்க. சரிங்களா, ரெண்டுமே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, இதுக்கு மேலே வந்து வரல. எதுக்கு மேலே வரல, நம்மளுக்கு S1க்கு மேலே வந்து வரவே இல்லை. ஸோ அங்கே இருந்து நம்மளுக்கு டேரக்டா வந்து S2க்கு வந்து போறாங்க. சரியா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா 235 அடுத்து நம்மளுக்கு R1க்கு மேலேயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கால் ஆப்ஷன்ல கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வந்து இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல வந்து நல்ல ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன, நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் என்ன இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு எதில் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம வந்து என்ன செய்வோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுப்போம். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பேஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் எங்க க்ளோசிங் வைக்கிறாங்களோ அந்த நேர்பை நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் 5 மினிட் எங்க க்ளோஸ் வைக்கிறாங்களோ ஸோ அந்த நேர்பை தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டெய்லி வந்து எடுப்போம். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் கவனத்தில் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு எடுக்கிறதும் நாளைக்கு எடுக்கிறதும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இது நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இண்டெக்ஸ்ல லெவல்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன செய்யறோம், நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பிப்ரவரி பேஜ் சரிங்களா நம்மளோட கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம பிப்ரவரி பேஜ்ல வந்து 1 மந்த் கிளாஸ் வந்து இருக்கும். சரிங்களா, சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியம். சரிங்களா, ஆப்ஷன் பிரீமியம் வந்து எப்படி ரன் ஆகுது, அதோட அல்காரிதம் என்ன, ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நம்மளோட கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும்பொழுது சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,454 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி R1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ஓகே. சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,454. R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,638 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,690 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,265 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,207 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்காக இருக்கும். S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சரிங்களா? அந்த லெவல்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நம்மளோட லிங்க் நீங்க டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அதில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்கும், அதே மாதிரி டெலிகிராம் லிங்க்கும் இருக்கும். ஸோ அது மூலியமா நீங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கோர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ப்ரீமியம் லெவல் வந்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 186 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 240, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 301 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 141, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 106, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாறாது. சரிங்களா? இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாறாது. மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, இந்த லெவல்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. இதே லெவல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்குள்ள, அதாவது நம்மளுக்கு இந்த 70ல இருந்து இந்த 300 அப்படின்ற லெவலுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் நீங்க எதனாலும் சூஸ் பண்ணி இந்த லெவல்ஸ்ல வந்து நீங்க பார்க்கலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.